ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கீரையை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்த்துடலாம். சில பேர் கீரையை சமைச்ச பிறகு ஒரு மாதிரியாக கசப்புத்தன்மை வருதுன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீரையை சமைக்கும் போதே இந்த மாதிரி மூடிலாம் போட்டு கீரையை நம்ம சமைக்கவே கூடாது. கீரையை எப்போதுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போடாமல் தான் சமைக்கணும். அதே மாதிரி நீங்கள் கீரையை சமைச்ச பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஃபுல்லாக கவர் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக லேசாக கேப் விட்டு தான் நீங்கள் கீரையை மூடி வைக்கணும். ஒரு 15 நிமிஷமாவது இந்த மாதிரி கேப் விட்டு கீரையை மூடி வைங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃபுல்லாக மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை கசக்கவே கசக்காது. அடுத்த சூப்பர் டிப்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபிஷ் நம்ம எல்லார் வீட்லேயும் பொரிப்போம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம ஃபிஷ்ஷை பொரித்து எடுத்துருவோம். அதே மாதிரி செகண்ட் பேட்ச் ஃபிஷ் நம்ம பொரிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு வேளை சில பேருக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா, நீங்கள் செகண்ட் பேட்ச் ஃபிஷ்ஷை பொரிக்கும் போதே நீங்கள் ஏற்கனவே பொரித்து வச்ச மீனை இந்த மாதிரி என்னது மீன் பொரிச்ச கல்லில் நீங்கள் ஓரத்தில் வச்சிங்கன்னா மீன் நல்லா பொறுமையாக உங்களுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஓரத்தில் இருக்கிற சூடால் மீன் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் கண்டிப்பாக மீனை நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது தான் அதில் ருசியே நிறையா இருக்கும். ஸோ நம்ம சேனல்லையே மீனுக்கு மசாலா போடுறது எப்படி செம்ம டேஸ்ட்டான்ட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்துருவோம். ஸோ நெய் உருக்க நம்ம எப்போதுமே முருங்கைக்கீரை வச்சு தான் நெய் உருக்குவோம் இல்லையா? ஒரு வேளை முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா எதை வச்சு நம்ம நெய் உருக்கலான்னு சொல்லியிருக்கேன். அது கூடவே நீங்கள் நெய் உருக்க போகிறீங்கன்னா அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகலமாக இருக்கிறத விட ஹைட்டாக இருக்கணும். அது ஏன்னு நான் சொல்லுறேன். கூடவே நீங்கள் வெண்ணெயை நல்லா கழுவிட்டு நீங்கள் அந்த சட்டியில் போட்டுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கு பிறகு இந்த வெண்ணெயை நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நெய் உருக்குற வரைக்குமே நம்மளுக்கு அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். கடைசியாக தான் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதை நான் எப்போனும் சொல்லுறேன். ஸோ இந்த மாதிரி நெய் உருக்கும்போது கை விடாமல் கிண்டிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி நுரைச்சிலாம் உங்களுக்கு நெய் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளையாக இருக்கிற பால் தன்மையும் மாறின பிறகு உங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது லேசாக பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லைண்டா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற கருவேப்பிலையை இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ இதுக்காக தான் நான் சிம்மில் வைக்க சொன்னேன். ஏன்னா நம்ம கருவேப்பிலையோ முருங்கைக்கீரையோ போடும்போது நெய் நல்லா தெரிக்கும். ஸோ அதுக்காக தான் சிம்மில் வைக்கணும். அதுக்காக தான் நம்ம உயரமான பாத்திரமாக எடுத்துக்கணும். ஸோ இதை போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். கீரையை போட்டதுமே சிம்மில் வச்ச அடுப்பை உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இந்த கீரையை சாப்பிட்றதுக்கு கூட கண்டிப்பாக பயன்படுத்தலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொதிக்க எண்ணெயில் இந்த மாதிரிலாம் சட்டிலாம் வச்சு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி முறுக்கு வத்தலோ அப்பளமோ நீங்கள் பொரிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பொரிச்சிட்டு அந்த கரண்டியோடையே தூக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அடுப்பு சிம்மில் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் அந்த சட்டிலேருந்து ஒட்டி எடுக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி என்ன விஷயம்லாம் பண்ணும்போது நம்ம சேஃப்டியாக பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். மெயினாக நீங்கள் இந்த மாதிரி சட்டிலேருந்து எடுக்கும்போது ஹை ஃப்ளேமில் உள்ள அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டிப்ஸ் பார்த்துடலாம். ஸோ வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்காக சிக்கன் நக்கெட்ஸ் ஆர் கட்லெட் பண்ணும்போது நம்ம அதை முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிட்டு தான் நம்ம அதை பொரிக்குவோம் இல்லையா? அதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி சிக்கன் நம்ம நல்லா உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா? இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம கையால் தொட்டு தான் முட்டையில் வச்சு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி செய்யாதீங்க. கையால் செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் கையோடையே சேர்ந்து ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு
உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முட்டையில் போட்டு அதை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து பாருங்களேன். சூப்பராக இருக்கும், வேலையும் ஈஸியாக இருக்கும். ஸோ கையால் முட்டையும் தொட்டுட்டு பிரெட் க்ரம்ஸையும் தொட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு மாதிரியே நசன்னு இருக்கும். ப்ளஸ் அது கூடவே இந்த மாதிரி நம்ம எல்லா நக்கெட்ஸையும் ரெடி பண்ண பிறகு நம்ம பிரெட் க்ரம்ஸில் ஒன்றா போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிறகு என்ன செய்யணும்னா, இதை டைரெக்டாக கொண்டு போய் ஃப்ரீஜரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கீழே ஒரு 1/2 hour வைங்க. அது ஏன் நீங்கள் வைக்கிறீங்கன்னு நான் சொல்லுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சிக்கன் நக்கெட்ஸில் இல்லைன்னா கட்லெட்டில் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பிரெட் க்ரம்ஸில் போட்டதும் உடனே நீங்கள் வந்து பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ்லாம் அப்படியே செதறி வரும். நிறையா எண்ணெயில் தூசியாக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிற எண்ணெயில் பாருங்கள், உங்களுக்கு தூசியே இருக்காது. ஐ மீன் அந்த பிரெட் க்ரம்ஸோட தூளே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ எப்போதுமே சரி, சிக்கன் நக்கெட்ஸ் ஆர் சிக்கன் கட்லெட் பண்ணும்போது நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் எது பண்ணாலும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து தூளாக செதறி வராது, உங்களுக்கு கருத்து போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு சுட்டதுனால என்னோட எண்ணெய் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கொஞ்சம் தூள் தான் அதில் இருக்குமே தவிர நிறையா இருக்கவே இருக்காது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.